श्री गुरुभ्यो नमः। हरिः ओम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। देवाय तस्मै नमः। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। श्री कृष्ण कृष्ण कृष्ण। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கீதோபதேசம். கீதோபதேசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டளைகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா என்னெல்லாம் கட்டளை சொன்னாரோ அந்த கட்டளை எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் கடைசி கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? 5வது கட்டளை பார்த்திருக்கோம். அவிநாசி து தத்வித்தி. அந்த ஆத்மாவை நீ என்ன பண்ணு, நாசமில்லாதது அப்படின்னு அறிந்து கொள்வாயாக அப்படின்னு 5வது கட்டளை பார்த்தோம். 6வது கட்டளை என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதால 2வது சாப்டர் தான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கு. 2வது சாப்டர்ல 18வது ஸ்லோகம் 6வது கட்டளை சொல்லப்பட்டிருக்கு. 6வது கட்டளை சொன்ன அந்த ஸ்லோகத்தை நான் வாசிச்சிடுறேன், அப்புறம் கட்டளை வா. அந்தவந்த இமே தேஹாஹ நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாஷினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத, இதான் கட்டளை நமக்கு. அந்தவந்த இமே தேஹாஹா அர்ஜுனனுக்கு சொல்றாரு. போன ஸ்லோகம் நல்ல ஞாபகம் இருக்கணும். போன கமாண்ட்ல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவிநாசி து தத்வித்தி. இந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாசவான். ஆனா போன இதுல என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கார்? அந்த ஆத்மாவை நீ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? அவிநாசி என்று அறிந்து கொள்வாயாகன்னு போன கட்டளை சொல்லியிருக்கு. ஆத்மாவை நாசம் செய்ய முடியாது, அது நித்தியமானது சொல்லியிருக்கு. அதே மாதிரி எங்கும் வியாபிச்சது. போன ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, ஏன சர்வமிதம் ததம். போன ஸ்லோகத்தை சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறது தான் ஆத்மா. அப்படிப்பட்ட ஆத்மா பாத்தீங்கன்னா அவிநாசி. நான் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்? ஸ்கிரீன் மாதிரி. அப்போ ஸ்கிரீன் மாதிரி இருக்கிறது பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன் எப்படி இருக்கு? எல்லா ஸ்கிரீன்ல தெரிகிற எல்லா கேரக்டருக்கு உள்ளாரையும் இருக்கு, அந்த கேரக்டருக்கு வெளியிலையும் ஸ்கிரீன் இருக்கு. ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா காட்சிகளும், எல்லா கேரக்டரும், டைம் ஸ்பேஸ் மேட்டர் எல்லாம் சினிமால பாக்குறது எல்லாம் ஒவ்வொன்றும் அதுல அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் இருக்கு. அப்ப ஸ்கிரீன் உள்ளையும் வெளியிலையும் சர்வத்தையும் வியாபிச்சு நித்திய தத்துவமா இருக்கு, அதுக்கு நாசம் இல்லை. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல தெரியக்கூடிய காட்சிகள் எல்லாம், கேரக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு சினிமாக்குள்ளாரியே செத்து போகும், பிறக்கும் செத்து போகும். இல்ல அப்படின்னா எண்டு கார்டு போட்டோன்னு சினிமால இருக்கிற மொத்த கேரக்டரும் இல்லாம போயிடும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஜெகத்துல இருக்கக்கூடிய சர்வமும் ஆத்மாக்கு மேல பரிகல்பிதம். பூரணமா இந்த ஆத்மாக்கு மேலதான் கல்பனை செய்யப்பட்டிருக்கு, சூப்பர் இம்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா நாசம் இல்லாதது, ஸ்கிரீன் மாதிரி அப்படின்னு சொல்றோம். அப்போ போன ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி தான் பாத்தீங்கன்னா, போன ஸ்லோகம் 17 2:17 என்ன சொன்னாரோ அதை கண்டினியூ பண்றார் 2:18 கிருஷ்ண பரமாத்மா. இந்த தேகங்கள்லாம் எப்படி சுவாமி அப்படின்னா, அந்தவந்த இமே தேகாஹா. இந்த தேகங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, அந்தவந்தக அப்படின்னா முடிவை உடையவை. யாரு பிறந்தாலும் சரி, கிருஷ்ண பரமாத்மாவை என்ன பண்ணார்? வந்தார் போயிட்டார். ராமர் வந்தார் போயிட்டார். இதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த லோகத்துல யாரெல்லாம் தேகத்தை எடுத்தாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாள் போயே ஆகணும். இந்த தேகங்களுக்கெல்லாம் எண்டு இருக்கு. மனசுல நல்லா புரிஞ்சுக்க. கிருஷ்ண பரமாத்மாலாம் யோக மாயினால தோன்றின மாதிரி தோன்றினார். அவரை விட்டுருக்கு, ஸ்பெஷல் கேட்டகரி அவங்க எல்லாம். அப்ப இந்த உலகத்துல யாரெல்லாம் பிறந்தமோ, இந்த தேகத்தை எடுத்திருக்குமோ, இந்த தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா நாசம் உண்டு. அந்தவந்த இமே தேகாஹா. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தேகம் கர்மத்தினால வந்துச்சு. கர்மம் முடிஞ்சோன்னு பாத்தீங்கன்னா, பிராரப்த கர்மம் முடிஞ்சோன்னு போயிடும், டிக்கெட் கொடுத்துருவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு கோட்டீஸ்வரனா இருந்தாலும் சரி, ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய டாக்டரா இருக்கட்டும், வாழ்ந்துட முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய பதவியில பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் பிரசிடென்டா வேணா இருக்கட்டும், இந்த உலகத்துல தானே பெருசு.
அவரா கூட இருக்கட்டும், ஆனாலும் செத்துதான் போகும். அப்ப அதனால அந்தவந்த இமே தேகாக, இந்த தேகங்கள் எல்லாம் நாசத்தை உடையது. ஆனா நித்தியஸ்யோக்தா ஷரீரினக, ஆனா பாத்தீங்கன்னா நித்தியஸ்ய உக்தாக ஷரீரினக, இந்த தேகத்துல இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கு பாருங்க, நான், இந்த நான் பாத்தீங்கன்னா யாரும் நாசம் பண்ண முடியாது. அது பாத்தீங்கன்னா நித்தியம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த ஷரீரினக அப்படின்னா சரீரத்துக்குள்ளார சரீரத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸ், பார்ப்பவன், அவனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆத்மாவிற்கு எனது நித்தியமானது ஆத்ம தத்துவம். இந்த தேகம் வந்துச்சு, ஒரு நாள் போயிடும். அப்போ இந்த நான் அப்படின்றத பாத்தீங்கன்னா வர்றதும் இல்லை போறதும் இல்லை. அப்போ இந்த தேகத்துக்குள்ளார மட்டும் ஆத்மா இல்லை சுவாமி. அதனால்தான் போன ஸ்லோகத்தை சொல்லியிருக்கு, இந்த தேகத்தை மட்டும் இல்ல, சர்வ வியாபகம் அது ஆத்மான்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நான் அப்படின்னு இந்த தேகத்துல மட்டும் இருக்கான்னு. எல்லா தேகத்திலையும் இந்த நான் இருக்கு. எறும்புல இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும், ஈஸ்வரன் வரைக்கும் நான் 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 தான் சொல்லுவாங்க. பக்கத்துல இருக்கிற அட்ஜெக்டிவ் வேணா போயிடும், நாம ரூபமா இருக்கிறது. நான் பரமஹம்சானந்தா. நானுக்கு பாத்தீங்கன்னா வர்றதும் இல்லை போறதும் இல்லை. ஆனா நான் பரமஹம்சானந்தா இருக்கேன் பாருங்க. இந்த தேகம் பாத்தீங்கன்னா வந்துச்சு, ஒரு நாள் போயிடும். டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டெத் இருக்கு. ஆனா இந்த நான் வர்றதும் இல்லை போறதும் இல்லை. நான் பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல பேஸா இருக்கிறது அந்த நான் அப்படின்றது. அதான் அது நித்திய தத்துவம் அப்படின்னு பேர். 3 லோகங்களும் பாத்தீங்கன்னா நாசமானாலும், 7 லோகங்களும் நாசமானாலும், என்ன பிரளயம் வந்தாலும், அநேக கோடி பிரளயம் போச்சு, ஆனா அந்த நான் நித்தியமா இருப்பது ஆத்ம தத்துவம். புரிச்சு? ஸ்கிரீன் மாதிரி நிறைய பிலிம் வரும், நிறைய பிலிம் போயிடும். அந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். அந்த ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர் வரும் போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர் பிறக்கும், நிறைய கேரக்டர் இறந்து போகும். ஆனா ஸ்கிரீன் அப்படியே இருக்கும். ஒவ்வொரு சினிமா மாதிரி ஒவ்வொரு சிருஷ்டி நடந்துகிட்டே இருக்கும், ஒரு பிரளயம் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த நித்தியமா இருக்கிறது எது? அந்த ஸ்கிரீன். அதே மாதிரி இந்த நான் அப்படின்ற தத்துவம் எப்படிப்பட்டது? நித்தியகா, நித்தியமானது என்று. நித்தியஸ்ய உக்தாக ஷரீரினக, சரீரத்தை உடைய அந்த ஆத்மா நித்தியமானது என்று பாத்தீங்க அப்படின்னா சொல்லப்படுகின்றது, நித்தியம் என்று சொல்லப்படுகின்றது. அப்படி அதனால அநாசினோ அப்பிரமேயஸ்ய, இந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா அநாசி. போன இதுலயே அதான் சொல்லிருக்கு, விநாசின்னு சொல்லிச்சு, இங்க அநாசி. இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா நாசம் செய்ய முடியாது. அநாசி, நாசம் இல்லாதது. நான் நாசம் இல்லாதது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அப்பிரமேயஸ்ய, இது பாத்தீங்கன்னா பிரமேயம் அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமேயம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரமாணத்துக்கு விஷயம் பிரமேயம் அப்படின்னு சொல்லுவோம். பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவை தரக்கூடிய கருவிக்கு பேரு பிரமாணம்னு பேரு. இந்த கண்ணால பாக்குறோம் ரூபத்தை, காதால கேட்கிறோம் சப்தங்களை, 5 இந்திரிய விஷயங்களால வெளியில இருக்க 5 இந்திரியங்களால 5 இந்திரிய விஷயங்கள் வெளியில இருந்து கிரகணம் செய்யப்படுது. அப்போ இந்திரிய விஷயங்களா இருக்க சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு வெளியில இருக்கக்கூடிய 5 விஷயங்களையும் நம்ம அறியறதுக்கான பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் அப்படின்னு சொல்றதுதான் இது. நம்ம இந்திரியங்கள் தான் பிரமாணமா இருக்கு. அப்ப இந்திரியங்களுக்கு பேர் பிரமாணம்னு பேரு. இந்திரிய விஷயங்களுக்கு பேர் என்ன பேருன்னா பிரமேயம் அப்படின்னு பேர். பிரமேயம். இந்த உலகத்துல எதை அறியறதா இருந்தாலும் நம்ம எது மூலமா அறியறோம்? இந்த இந்திரியங்கள் மூலமா தானே அறியறோம், சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா தானே அறியறோம், புலன்கள் வழியா தான் அறியறோம். அப்ப அந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அறியல அப்படின்னா மனசால அனுமானம் பண்றோம், மனசுனால அனுமானம் பண்றோம், புத்தியினால அறியறோம். அடிச்சா அப்போ ஆனா இந்த ஆத்மாவை பாத்தீங்கன்னா அறிய முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்னாலையும் இந்த மனசுக்கும் இந்த புத்திக்கும் விஷயம் இல்லாதது எதுவோ அதுக்கு பேர் அப்பிரமேயகன்னு பேர். அப்பிரமேயம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணத்துக்கு விஷயம் இல்லாதது. அப்ப பாத்தீங்கன்னா எதனால அறிய முடியும்? சாஸ்திர பிரமாணத்தினால மட்டும்தான் அறிய முடியும். தந்தௌபனிஷதம் புருஷம் வேத, சாந்தோக்கியத்துல ஒரு பிரசித்தமான மந்திரம் இருக்கு. இந்த உபனிஷதங்கள் மூலமா மட்டும்தான், வேதாந்தத்து மூலமா மட்டும்தான் இந்த ஆத்மாவை அறிய முடியும். அது கூட எப்படி? நேரடியா இந்திரியங்களால இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தான் அறிய முடியும். அப்ப பாத்தீங்கன்னா மிச்சம் எது இருக்கும்? நான் பரமஹம்சானந்தா. பரமஹம்சானந்தாவை எல்லாத்தையும் நீக்கின பிறகு இது இல்லை இது இல்லைன்னு, நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் நீக்கினதுக்கு பிறகு மிச்சம் என்ன இருக்கும்? நான் இருக்கும். அந்த நான் அறியறதுக்கு வேற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுவும் அங்க இருக்கவே இருக்காது. அதனால இந்த ஆத்மாக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாக்கு பேரு அப்பிரமேயகன்னு பேரு. அப்போ ஒரு லட்சணம் என்னது? அநாசி.
இந்த ஆத்மாவை நாசம் செய்ய முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்பிரமேயம், இந்த ஆத்மா விஷயம் இல்லை. நீங்க எது ஆப்ஜெக்டா இருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ண முடியும், ஒரு மரணம் சம்பவிக்கும். ஆனா இந்த ஆத்மா வந்து விஷயமே இல்லையே, அப்பிரமேயமா இருக்கு. அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை நாசம் செய்ய முடியாது. எந்த கொம்பனாலும் இந்த ஆத்மாவை ஒன்னும் பண்ண முடியாது சுவாமி. ஏன்னா அது விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இருந்துச்சு. என்ன ப்ராப்ளம்? ஐயோ, நான் இங்க இருக்கக்கூடிய என்னோட சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நான் இந்த கொலை பண்றவனோ யுத்தத்துல அப்படின்னு அவனுக்கு ஆசை, அவனுக்கு மோகம் வந்துருந்துச்சு. ஆச்சாரியா கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை நீ நாசம் பண்ண முடியாது, ஆனா அந்தவந்தைமே தேகா, இந்த தேகங்கள் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும், நாசத்தை அடையும். அப்ப நீ என்ன பண்ணு, தேகத்தை தான் கொல்வாய், ஆத்மாவை கொல்ல முடியாது. ஏ அர்ஜுனா, இந்த தேகத்தை தான் நீ ஒன்னால கொல்ல முடியும், உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவை கொல்ல முடியாது. அதனால மோகம்லாம் படாத. நீ கொல்லலைன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆயிடும், எல்லாரும் செத்துதான் போறோம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகம் எல்லாம் செத்துதான் போக போகுது. அந்த வந்த இமே தேகாக. அதனால என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத், இதான் கட்டளை. ஹே பாரத, ஹே அர்ஜுனா, நீ என்ன பண்ண அப்படின்னா ஆகையினால், தஸ்மாத் ஆகையினால் யுத்தம் செய்வாயாக. நீ வந்து உனக்காக என்ன கடுமா கொடுக்கப்பட்டிருக்கோ, உனக்கு ரோல் என்ன, யுத்த வீரன் தானே, நீ யுத்த களத்துக்கு வந்திருக்க, யோத்தாவா வந்திருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா யுத்தம் பண்றதுல உனக்கு என்ன, உன்னோட டியூட்டியை பண்ணு. ஐயோ அப்படின்னு, ஐயோ நான் சேவடிச்சிருவேனே அப்படின்னு கலங்காத. நீ என்ன பண்ணு, ஆத்மாவை கொல்ல முடியாது, தேகத்தை தான் கொள்வாய். தேகம்தான் எண்ட உடையது, ஆத்மாக்கு எண்டு இல்லவே இல்லை, நாசம் இல்லவே இல்லை. அதனால நீ என்ன பண்ண, தைரியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத, நீ வந்து பாத்தீங்கன்னா யுத்தத்தை செய்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கட்டளை. தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. சுவாமி, இதுல பாரதன்ற வார்த்தை வந்து அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா, பா அப்படின்னா பிரகாசம், சைத்தன்யம், வெறும் கான்சியஸ்னஸ், அதுக்கு பேர் பானு பிரகாசம் அப்படின்னு பேர். ரத அப்படின்னா என்ன அர்த்தம், ரமிப்பாயாக. ஹே பாரத அப்படின்னா இந்த தேகத்துல நம்பிக்காத, இந்த லோக்கங்கள் எல்லாம் வந்து போறது எல்லாம் இந்த தேகத்தை நம்பாத. நீ என்ன பண்ண அப்படின்னா பாரத அப்படின்றதுக்கு அர்த்தம் நீ வந்து பிரகாசத்தை ரமிப்பாயா. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாரத கான்சியஸ்னஸ்லயே நமக்கு சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த தேகம் ஒரு நாள் போயிடும், இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா சத்தியம்னு நம்ப வேண்டாம். அதனால என்ன பண்ணணும், ஒவ்வொரு சாதகர்களும் என்ன பண்ணணும், தனக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பின்வாங்க கூடாது. இந்த ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய அந்த உபதேசம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கான உபதேசம். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கீதால வந்து பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கர்மம், கர்மயோகம், ஞானம், ஞான நிஷ்டா, இந்த 4 சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தன்னுடைய டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். இதான் வந்து பாத்தீங்கன்னா கட்டளை. வேதமே சொல்லுது வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய கர்மத்தை பண்ணு அப்படின்னு வேதமே சொல்லுது. இங்கேயும் அதே தான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். உன்னுடைய டியூட்டி என்னவோ, உன்னோட ரோல் என்னவோ, பகவான் என்ன ரோல் கொடுத்திருக்காரோ அந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். யுத்த வீரன் யுத்தத்தை பண்ணணும். ஒரு கசாப்பு கடைக்காரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாவியாதன் அப்படின்னு மகாபாரதத்துல வருது. அவனுக்கு கசாப்பு கடையில வந்து பாத்தீங்கன்னா மாமிசத்தை வெட்டுறதுதான் வேலையா கொடுத்துருக்கு. அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை செய்யட்டும். செருப்பு தைக்கிறவன் செருப்பு தைக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மேல கீழெல்லாம் இல்லை. எனக்கு பகவான் என்ன கொடுத்தாரோ, என்ன ரோல் கிடைச்சிருக்கோ அந்த ரோலை வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத, இத மனசுல எப்பயுமே வச்சுக்கணும். முதல் கட்டளை வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கான கட்டளை. ஆகையினால் நீ யுத்தத்தை செய்வாயாக. அப்ப நம்மள என்ன பண்ண போறோம், நம்ம கர்மத்தை பண்ண போறோம். ஒரு நாள் இந்த தேகம் இல்லாமல் போகும், ஆனால் நான் என்ன ஆக போறேன், எப்பவுமே இருப்பேன், நித்தியமா இருக்க போறேன் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ண போறோம். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கான உபதேசம் அப்படின்னு. அடுத்த உபதேசம் 7வது உபதேசத்தை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.